என்னங்க, மழை வருவது போல இருக்கு. வெளிய போகும்போது மறக்காம குடைய எடுத்துக்கிட்டு போங்க. இல்லை பார்வதி, வானம் தெளிவாகத்தான் இருக்கு. மழை வராது. கொடையை யார் கொண்டு போய்கிட்டு? வந்த வேலையை முடித்துக்கொண்டு வீடு திரும்பும் வேளையில் தூறலாக ஆரம்பித்த மழை சிறிது நேரத்தில் பலமாக கொட்ட ஆரம்பித்துவிட்டது. அதே மரத்தின் கீழ் பாலாவும் அவன் காதல் மனைவியும் நின்றிருந்தனர். பாலா சுந்தரத்தின் ஒரே மகன். வேற்று ஜாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் என்ற காரணத்துக்காக வீட்டுக்கு மாலையும் கழுத்துமாக வந்தவர்களை வாசலிலே விரட்டியடித்தார் சுந்தரம். அன்று போனவர்களை இப்போதுதான் பார்க்கிறார். தனக்கு ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலை தன்னை பார்த்தால் அவர்களுக்கும் ஏற்படுமென நினைத்தவர் கொட்டிக்கொண்டிருந்த மழையில் இறங்கி நடக்கப் போனார். அப்பா, நீங்க போகாதீங்க. மழையில நனைஞ்சா உங்க உடம்புக்கு ஆகாது. நாங்களே போறோம். சொன்ன பாலா தன் மனைவியோடு அந்த மழையில் இறங்கி நடக்க அவர்கள் போவதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் சுந்தரம். கனத்த இதயத்தோடு எழுத்து சரவணன் சூர்யா.